ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சுடர் முள்ளு மேலே நின்று தவிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முள்ளு மேலே சேலை விழுந்தாலோ இல்லை சேலை மேலே முள்ளு விழுந்தாலோ பாதிக்கப்பட போகிறது சேலை தான். அந்த மாதிரி தான் இப்போது இங்கே நம்ம சுடரோட நிலமை இருக்குது. அதாவது அவங்களோட தவிப்பு, அவங்களோட கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா குமார் பற்றின விஷயத்த தன்னோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது, அதே சமயம் புகுந்த வீட்டுக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா கண்டிப்பாக குமார் வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க, ஏதாவது செஞ்சுருவாங்கன்ற ஒரு பயம் சுடர் மனசில் நிறையவே இருக்குது. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி தான். ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையானே தெரியல. அதுக்கு முன்னாடியே அதாவது செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பழனி வீட்டில் விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, "கதிர், என்ன கதிர் இதெல்லாம்?" அப்படி சொல்லிட்டு இப்போது நம்ம ராஜி உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம கோமதி, "ராஜிமா, மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது ராஜி. உனக்கும் கதிருக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு கல்யாணமே நான் பண்ணி வச்சேன். இன்னைக்கு நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசையுமே கொண்டு வர போகிறீங்க. நினைக்கிறப்போ மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு ராஜி. இங்கே பாரு ராஜி, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் நான் உனக்கு சமைச்சு கொண்டு வந்து உன் முன்னாடி வைக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு ராஜி, அங்கே இங்கேன்னு தெரியக்கூடாது, வீட்டிலே நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இன்னும் நம்ம செக் பண்ணவே இல்லை, அதையும் தாண்டி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவே கூடாது. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கனவை நம்மளால் அடைய முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் போலீஸ் ஆகவே முடியாது. கடைசி வரைக்கும்ன்றதை விட இப்போதைக்கு போலீஸ் ஆக முடியாது. அதை தள்ளி போடணும்னு அப்படியே, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, சரி இந்த டைமில் இப்படி ரிஸ்க் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள யாருமே நம்மளை எந்த ஒரு ட்ரைனிங்க்கு இல்லை போலீஸ் வேலைக்கும் எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா குழந்தை பெற்று குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வேலையாக வந்துக்கிட்டே இருக்கும். கடவுளே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே இங்கே ராஜி இருந்துட்டு, "அத்தை, தயவு செஞ்சு இம்புட்டு சந்தோஷமெல்லாம் படாதீங்க. இன்னும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் கிட் வச்சு செக் பண்ணவே இல்லை. அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்காக தான் கிட்டவே வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்கள் எல்லாருமே அவசரப்படாதீங்க. டேட் தள்ளி போயிருந்தது அதான்" அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு மாதிரி கூச்சத்தோடு சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, "என்ன சொல்கிற ராஜிமா?" அப்படி சொல்லி கேட்கவும், "ஆமா அத்தை." உடனே மீனா இருந்துட்டு, "ராஜி, இப்போ என்ன செக் பண்ணி பார்த்துட்டா போச்சு. ஆமாம், நாள் தள்ளி போயிருக்குன்னு சொல்கிற, நா எத்தனை நாள், எவ்வளோ நாள் ஆகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அக்கா, ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுக்கா. நான் இனிமே போகவே இல்லை, நான் கவனிக்கவும் இல்லை" அப்படி சொல்லிட்டு, "சரி சரி வா, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம்" அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ராஜி ப்ரெக்னென்ட் ஆகிடணும், அவள் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட எக்ஸைட்டிங்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கதிர்க்குமே ஒரு மாதிரி படபடப்பாக தான் இருக்குது. இது ஒரு புது விதமாக இருக்குது. அதையும் தாண்டி ராஜி வந்து போலீஸ் ஆகணுன்றது தான் இங்கே நம்ம கதிர்க்குமே ஆசை. ஏன்னா ராஜியோட கனவு நினைவாகணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கதிர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஜுக்கும் சரி நம்ம கதிருக்கும் சரி ஒரு மாதிரி படபடப்பாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம சுடர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடே இறங்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு, "என்ன சுடர், ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இப்படி இப்போ சாப்பாடை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருக்க, வாரி சாப்பிட்டு சுடரு" அப்படி சொல்லிட்டு, ஏன் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க?" "இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு, "என்ன சுடர், நான் காலையில் குமார் குடிச்சிருக்கான்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? இங்கே பாரு சுடரு, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நான் சொன்னேன். இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா குமார் இதே பழக்கமாக்கிப்பான். அதனால தான் அவனோட நல்லதுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் மட்டும்தான் நான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். நான் சொன்னதும் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து குமாரை கண்டித்து வச்சாங்கல்ல, இது நமக்கு நல்லது தானே சுடர். இங்கே பாரு, நீ அவன் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினா கூட அதை நீ என்கிட்ட சொல்லணும். நீ சந்தோஷமாக இருக்கணும் சுடர். உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நானுமே உன் கூட இருக்கேன், சரியா?
ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஒழுங்காக சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து மேலே எழுந்திரிச்சு இப்போ அதாவது ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ சுகன்யா இருந்துட்டு ஏதோ இந்த பிள்ளை மனசுக்குள்ளே இருக்குது, குமார் எதையோ சொல்லி இந்த பொண்ணை மிரட்டி வச்சுருக்கான், இந்த பிள்ளை சுடர் மனசில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுடர் சந்தோஷமாக வாழணும். நம்மள மாதிரியே சுடரும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை தான், அந்த பிள்ளை ரொம்ப நல்லபடியாக வாழணும் குமார் கூட அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சுடர் விஷயத்தில் நல்லது தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுருக்கலாம், அதை எப்படியாவது அதாவது சரி செய்யணும்னு நினைக்கணும். ஆனால் சுடரை போட்டு கொடுக்குற மாதிரி தான் அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டேயும் அப்படியே சொன்னது ரொம்ப தப்பான விஷயந்தான். இதை வேறு மூலமாக கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை குமாரை திட்டி திருத்திருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் குமாருக்கு சுடர் மேலே பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ரூம்குள்ளே நடந்ததை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற கோவம் இங்கே சுடரை தான் பாதிக்குது குமார்னால். ஸோ சுகன்யா இருந்துட்டு சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் சுடர்கிட்ட வந்து நிதானமாக உட்காந்து பேசுவோம் அப்படி சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து தனியாக தான் கோவிலுக்கு போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அப்போ தான் மயிலும் பாக்கியமும் 2 பேருமா கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மயிலை பார்த்ததுமே ஓ மயில் வராங்க அப்படி சொல்லிட்டு இங்கே சுகன்யா ஓடி போய் பேசுகிறாங்க. என்ன மயில் நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு. நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் மகாராணி மாதிரி இருக்கேன், எனக்கு என்ன மாமியார் கொடுமையா, இல்லை இது ஓரகத்தி அந்த மாதிரி அந்த கொடுமையா, இல்லை எனக்கு புருஷன் கொடுமையா, எந்த கொடுமையும் கிடையாது, நான் மகாராணி மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறேன், வேணுங்கிறத வாங்குகிறேன், வேறு என்ன வேணும் சொல்லு எனக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு என்னம்மா குத்தி காட்டுறியா அப்படி சொல்லிட்டு. ஐயோ நான் யாரையும் குத்தி காட்டலைங்க, என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்கேன்றதை தான் உங்களுக்கு சொன்னனே தவிர மற்றபடி நான் குத்தியெல்லாம் காட்ட கிடையாது அப்படி சொல்லிட்டு. சரி சரி பேசி முடிச்சாச்சா, நாங்கள் போய் சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு இருங்க இருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நான் உங்ககிட்ட சொல்லணும்னாலாம் இல்லை, உங்களை பார்த்ததுமே இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அது வந்து சுடர் பாவம் அப்படி சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியத்துக்கும் அப்படி நெஞ்செல்லாம் பதறுது. ஏன்னா சுடர் பாவமா, சுடருக்கு என்னாச்சு, ஏன் அவள் பாவம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மயிலுக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா தன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, தன் தங்கச்சியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க தான் நம்ம மயில். ஸோ ரொம்பவே பதறி போகிறாங்க, என்ன விஷயம்னே தெரிஞ்சுக்காம. நம்ம சுகன்யா இருந்துட்டு ரொம்பலாம் பதறாதீங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டான விஷயம்னு சொல்ல முடியாது, சொல்கிறேன் நீங்கள் பக்குவமாக புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு. என்னென்னு விஷயத்த சொல்லுமா முதல்ல அப்படி சொல்லிட்டு. இல்லைங்க, குமார் நேற்று நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான், பாவம் சுடர் ரொம்பவே வருத்தப்பட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம பாக்கியமும் சரி நம்ம மயிலும் சரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க, கல்யாணம் ஆன முதல் நாளே குடிச்சிட்டு வந்தானா அந்த குமார்? அப்போவே சொன்னேன், அம்மா கேட்டியா நீ, பணம் இருந்தால் எல்லாமே எல்லா சந்தோஷமும் கிடச்சிரும், எல்லாத்தையும் வாங்கிடலாம் நீ நினச்சில்ல, ஆனால் சுடரோட நிம்மதியை உன்னால் வாங்க முடியுமா, சுடரோட சந்தோஷத்தை வாங்க முடியுமா, முடியாதுல்ல. கல்யாணம் ஆன முதல் நாளே குடிச்சிட்டு வந்து சுடர்கிட்ட என்னெல்லாம் வம்பு செஞ்சானோ அந்த குமார், அந்த குமாரை பற்றின விஷயத்த உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அவன் சரியில்லை, அவன் பொறுக்கி, அவனுக்கெல்லாம் சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம கல்யாணத்தை நடத்துனீங்க. இன்றைக்கி பார்த்தியா பாவம் சுடர், கல்யாணம் சந்தோஷம் கூட அவளுக்கு கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பாக்கியத்தை திட்டுறாங்க. ஸோ நம்ம பாக்கியம் அப்படியே அதாவது நெருப்பில் கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, அது எப்படி அவன் குடிச்சிட்டு வரலாம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், எதுக்காக, அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக அவன் வாழணுன்றதுக்காக, கல்யாணம் முதல் நைட்டே அவன் குடிச்சிட்டு வந்திருக்கானா, அவனை நான் உண்டுலன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள், பிரச்சனையை பெருசாக பண்ணாதீங்க, இந்த விஷயமா நான் மாமா கிட்டே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டவே சொன்னேன், எல்லாருமே குமாரை திட்ட தான் செஞ்சாங்க, இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அப்படி சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்கிறாங்க. இப்போது இங்கே என்னதான் சுகன்யா ஆறுதல் சொன்னாலுமே இதை நம்ம மயிலாலையும் நம்ம பாக்கியத்தாலையும் இதை ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ மயிலும் பாக்கியும் போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாயிடும், சுடர் வந்து நல்லபடியாக வாழணும், சுடருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயிலும் பாக்கியமும் 2 பேரும் சுடருக்காக மட்டும்தான் வேண்டிக்கிறாங்க. ஸோ இப்போது சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பாக்கியமும் நம்ம மயிலும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க.
உடனே பாக்கியம் இருந்துட்டு, "ஏ மயிலு, நான் போய் சுடரை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. எனக்கு என்னமோ மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடவா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைம்மா, நீ இப்போ ரொம்ப கோவமாகுவ. ஏதாவது சண்டை போட போகிற. வேண்டாம், நம்ம நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம், நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லேயே முன்னாடி குமார், அதாவது வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க, வேறு யாரோ பொண்ணு கூட. ஸோ அதை பார்த்த இங்கே நம்ம பாக்கியமும் மயிலும் அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்மா அங்கே பாருமா, அந்த குமார் ஏதோ ஒரு பொண்ணு கூட அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு போகிறான். அந்த பொண்ணு என்னடானா அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலையே. இதெல்லாம் சுடருக்கு தெரிஞ்சா அவள் எப்படி இதை தாங்கிப்பா? ஐயோ அப்படி சொல்லிட்டு எங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் அந்த குமாரை சும்மாவே விட மாட்டேன், உங்கள் வீட்டில் போயிட்டு என்ன ஏதுன்னு நியாயம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம மயில் வந்து அதாவது பாக்கியம் வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம மயிலுமே, அம்மா இப்போவே நம்ம என்ன ஏதுன்னு கேட்கணுமா? அதாவது துளிர்லே கிள்ளி போட்டுறணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்படியே விட்டால் இந்த குமார் சரிப்பட்டு வரமாட்டான். கல்யாணம் ஆனது ஆயிடுச்சு, நடந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் மாற்றவே முடியாது. சுடரோட வாழ்க்கையை எப்படியாவது சரி செஞ்சு வைக்கணும். சொன்னப்போ கேட்கல, இப்போது கேட்காம போனதுக்கு எல்லாருமா நம்ம சேர்ந்து அனுபவிக்கணும். பாவம் சுடர், என் வாழ்க்கை தான் இப்படி நாஸ்தி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொன்னேன். அவளோட வாழ்க்கையாவது நல்லபடியாக அமைச்சு வைங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் என் பேச்சை யாருமே கேட்கவே இல்லை. போச்சு, சுடரோட வாழ்க்கை மொத்தமாக போச்சு. எந்த பொண்ணு கூடயோ கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த குமார் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், சுடர் நம்ம கூடவே இருந்துட்டு போகட்டும், அவளை நம்ம குமார்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச அந்த குமார், நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்த அந்த குமாரை நம்ம சும்மா விடவே கூடாது. நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சக்திவேல் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்ரஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஓகேன்ட்டு அவங்களுமே கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பாக்கியமும் மயிலும் நம்ம சக்திவேல் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ சக்திவேல் வீட்டுக்கு போனதுமே பயங்கரமாக காட்டு கத்துறாங்க. உள்ள யார் எந்த பெரிய மனுஷன் இருக்காங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அது ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. ஸோ எல்லாருமே ரூம்குள்ளே இருக்கிறனால சரியாக காது கேட்கல போல். அதனால நம்ம மயில் வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஏம்மா சம்மந்தியம்மா, சம்மந்தியா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கூப்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல், சக்திவேல், வடிவு, மாரின்னு, சுகன்யானு இவங்க எல்லாருமே வராங்க. உடனே இங்கே நம்ம மாறி இருந்துட்டு, வாங்க சம்மந்தி, வா மயில் உட்காருவா, டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவுமே எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே எங்கள் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைய மருமகளாக ஆக்கணும். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டா அதுக்குள்ளவே இன்னொரு தப்பான விஷயத்த நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமும் நாங்கள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறி இருந்துட்டு, என்ன சம்மந்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சுத்தமாக புரியல, என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா தான் எங்களுக்கும் புரியும். என்னாச்சு, யார் தப்பு செஞ்சது, எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே குமார் நல்ல பையன், இந்த வீடு வசதியான வீடு, பெரிய வீடுன்னு சொல்லிட்டு தான் என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் கல்யாணம் பண்ண அன்னைக்கே அந்த குமார் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் முத்துவேல், சக்திவேல், நம்ம மாறின்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணு சுடர் சொல்லியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் இங்கே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பேச வராங்க. போதும் நிறுத்துங்க சம்மந்தியா, நான் எப்படியோ நினச்சேன், ஆனால் கடைசியில் என் பொண்ணோட ஒரு நிலைமை இப்படி ஒரு கேவலமாக வரும், இப்படி ஒரு கஷ்டத்தை என் பிள்ளை அனுபவிப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடிக்கிறது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாப்பிள்ளை திருந்திடுவான்னு நாங்கள் மனசை தேத்திக்கணும். ஆனால் கோவிலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் அந்த குமார் ஒரு பொண்ணோட அப்படியே அந்த பொண்ணு குமாரை கட்டி பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் 2 வீலரில் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியாது. உங்கள் பையன் எம்பிட்டு பெரிய பொறுக்கியாக இருந்திருக்கான். அதனால தான் அந்த பாண்டியன் குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்களா? ஏன் அந்த குடும்பம் மட்டும் இல்லை, இந்த ஊரில் உள்ள யாருமே அந்த குமாருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு முன் வரல. கல்யாணமே நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பொண்ணு கேட்டு வந்தீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம
பாக்கியம் வந்து பயங்கரமாக அப்படியே நாக்கு பிடுங்குற மாதிரி இங்கே சக்திவேலை கேட்குறாங்க. சக்திவேல் தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, சக்தி என்ன சக்தி இதெல்லாம்? இந்த குமாருக்கு நம்ம காலையில் கூட அட்வைஸ் பண்ணோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குமார் திருந்திடுவான், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி புள்ளன்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொறுப்பாக வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லையே, எதுக்காக இந்த குமார் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அசிங்கமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. உடனே எங்கள் சக்தியில் இருந்துட்டு, அண்ணே எனக்கே தலையை சுற்றுற மாதிரி இருக்குண்ணே, ஏன்னா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எப்படியோ அது கல்யாணத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். ஆனால் இப்போவும் இப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், பொறுக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கானா, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சக்திவில் வந்து சொல்கிறாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு பாக்கியத்தை பார்த்ததுமே அழுதுகிட்டே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுடர், இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறல்ல, இங்கே பாரு சுடரு, அம்மா உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், மயில் சொன்ன அப்போவே நம்ம கேட்டிருக்கணும், இந்த குமாருக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது, ஐயோ கடவுளே என் பிள்ளை இப்படி அழுகுதே, இதை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம பாக்கியமும் அழுகுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த குமாருக்கு பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு போல், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் அந்த குமார்கிட்ட பேசி உங்கள் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணோட சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், யாரோட பேச்சையும் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை, நான் போலீஸை வர சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த வீட்டில் வாழவே வேண்டாம், மயில் சொன்னதை கேட்காம நான் பாட்டுக்கு சரி நல்ல இடம் நல்ல வசதியான குடும்பம்னு சொல்லிட்டு கொடுத்தது என்னுடைய தப்பு தான். ஊரில் உள்ள யாருமே இந்த குமாருக்கு பொண்ணு கொடுக்காம இருக்கிறப்போ நான் மட்டும் கொடுத்தேன்ல, அது என்ன சொல்லணும், என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அது வந்து பாக்கியம் பயங்கரமாக அப்படியே புலம்புறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. அது பாக்கியத்தோட தப்பு தான். குமாரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பணத்துக்காக பொண்ணு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்க அனுபவிக்க வேண்டியது தான், அவங்க அனுபவிக்கணும். ஆனால் நம்ம சுடர் என்ன பாவம் பண்ணாங்க? சுடர் பண்ண ஒரே ஒரு பாவம், இதோ இங்கே நிற்கிறாங்களே இந்த பாக்கியம், அவங்களோட பேச்சை கேட்டது மட்டும்தான். அவங்க சுயநலமாக யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மயில் சொன்னதை கேட்டிருந்தா கூட இன்றைக்கி நம்ம சுடரோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க சம்மந்தியம்மா, என் பையனுக்கு நாங்கள் புத்திமதி சொல்லி நாங்கள் அவனை சுடர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கிறோம், அவன் ஏதாவது ஃப்ரெண்டு கூட தான் போயிருப்பான், கண்டிப்பாக தப்பான பழக்கமெல்லாம் அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சம்மந்தியா, என்னவே பிரெயின் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி தான் கையெடுத்து கும்பிட்டாலும் சரி, என் காலில் விழுந்தாலும் சரி, என் ஒரு பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். இதுக்கப்புறமா அது நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் இந்த வீட்டில் என் பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த குமார் இங்கே எங்கள் முன்னாடி வந்து நிற்கணும், நான் போலீஸையுமே வர வச்சிடுறேன், என் பொண்ணு என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறாங்கன்றதையுமே நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குமார் நல்ல பழக்கத்தோட நல்லபடியாக என் பொண்ணு கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா வாழட்டும், அப்படி இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு கண்டிஷனாக சொல்லிட்டான் அப்படின்னா அவன் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அவன் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் அவன் கடைசி வரைக்கும் வெளியவே வர முடியாது. என் பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒரு நாளாவது மருமகளாக இருந்திருக்கா, என் பொண்ணு வந்து இந்த வீட்டோட மருமகளாக வந்ததுக்கான எல்லா அதுதான் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அவளுக்கான சொத்து என்னவோ அவள் பேரில் நீங்கள் எழுதி வைக்கணும், இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் நான் உங்களை சும்மா விடுவேன், இல்லைனா குடும்பத்தோடு தூக்கி ஜெயிலில் வைப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுடரோட வாழ்க்கையை காப்பாற்றணும், சுடர் கஷ்டப்படக்கூடாதுன்னு மட்டும் நினச்சா பரவாயில்ல, இதை வச்சே எப்படியாவது நஷ்டீடு வாங்கிடணும், லட்சமாக பணம் வாங்கிடணும், சொத்து பத்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு பாக்கியம் இதுலேயும் ஒரு கணக்கு போடுறாங்க. ஸோ இவங்க இப்படி கேவலமான கீழ்த்தரமான கணக்குகளை போட்டு தான் இன்றைக்கி நம்ம மயிலோட வாழ்க்கையும் சரி, சுடரோட வாழ்க்கையும் சரி கேள்விக்குறியாக இருக்குது. எங்கள் மயில் இருந்துட்டு, என்னம்மா சொத்து பத்து நமக்கு முக்கியமா, பணங்காசு முக்கியமா, சுடரோட வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காம நீ என்னவோ இது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருமா, தயவு செஞ்சு நீ பேசாமல் இரு, இனிமேல் சுடர் வாழ்க்கை
விஷயத்தில் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மயில நீ சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கூட என் பையன் ஒன்று சேர்ந்து வாழ்வான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற சொத்து எல்லாத்தையுமே நாங்கள் சுடர் பேரில் எழுதி வைக்கிறோம், சுடரும் குமாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும், தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபஸ்ட்டு உங்கள் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், ஏன் முன்னாடி உங்கள் பையன் என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துப்பேன், எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் பொல்லாதவள் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேலுமே குமாருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு உடனே வர வைக்கிறாங்க. ஸோ குமார் வந்ததுமே இங்கே நம்ம மயில் பயங்கர கோவத்தோட குமாரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா, பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே நீ குறியா இருக்கியா, என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு அதுக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், நீ கண்டவ கூட ஊரை சுற்றணும் அப்படின்னா அது கல்யாணத்தை பண்ணிவிட்டு நீ எதுக்காகடா கண்டவ கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு 4 அறைய விடுறாங்க. ஸோ சுடருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே நிறுத்துங்க, நான் வந்துட்டுல இதுக்கப்புறம் நீங்கள் ஆளாளுக்கு பேச வேண்டாம், உடனே பாக்கிங்கிட்ட ஏமா நீ என்னம்மா சொல்கிற, இவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணட்டுமா அப்படி சொல்லிட்டு, இருங்க சார் நான் கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியில் இருந்துட்டு குமார்கிட்ட, இங்கே பாரு குமார், நீ எதுக்காகடா கண்டவங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா, நீ பொண்டாட்டி குழந்த குடும்பம்னு சொல்லிட்டு தான்டா வாழணும், நீ ஏன்டா எவ்வளோ வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்குறாங்க. அது வந்து பாது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அறையிறாங்க நம்ம சக்திவேல் வந்து குமாரை. ஸோ குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா என்னை ஃப்ரீடமாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கண்டவ கூட சுற்றினாதான் ஃப்ரீடமா, இங்கே பாரு அதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது, இங்கே பாரு குமார், நீ இந்த சுடர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது மட்டும் இல்லாமல் குடிக்கக்கூடாது, கண்ட பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கக்கூடாது, ஊரை சுற்றக்கூடாது, குடும்பஸ்தனா நீ நல்லபடியாக இருக்கிறதா இரு, அப்படி இல்லைனா நீ ஜெயில் களி தான் சாப்பிடணும், பாரு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க, உன் மேலே எஃப்ஐஆரே நேரம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்தியிலேருந்து குமார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இங்கே குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா அப்பா நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா, ஜெயிலெலாம் ஏசி இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது அப்படி சொல்லிட்டு, ஓஹோ சாப்பாடு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரை நம்ம முத்துவேல் ஒரு அறை விடுறாங்க. புரியுப்பா, இங்கே பாருடா, நாங்கள் எல்லாருமா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடக்கிறதா இருந்தால் நீ இந்த வீட்டில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜெயில் களி தான் சாப்பிடணும், இங்கே பாரு கண்ட பொண்ணுங்களை கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டெல்லாம் இருக்கவே கூடாது, சுடரை நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும், சுடரும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழணும், இதுதான் எங்களோட கண்டிஷன், சரிங்க பிரியப்பா கண்டிப்பாக சுடரை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், எதுக்காகவும் நான் சுடரை கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து கெஞ்சி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, சார் ஒரு பேப்பரில் எழுதி இவங்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க, நாளைக்கு ஏதாவது என் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே இவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம போலீஸுமே அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இதில் சைன் போடுன்னு சொல்லிட்டு குமார்கிட்ட கொடுக்கவும் குமார் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம மாறி இருந்துட்டு, டேய் தருதலை எரும மாடு ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர கொஞ்சம் கூட புத்தி அறிவே வளரவே இல்லையேடா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்கே கவலை இல்லை, உனக்கே அக்கறை கிடையாது, டேய் அந்த பேப்பரை வாங்கி கையெழுத்து போட்டு தொலையடா அப்படி சொல்லிட்டு, அம்மா அது வந்து டேய் பொறுக்கி நாயே போடுடா, சுடரை சந்தோஷமாக பார்த்துப்பேன், எந்த ஒரு கஷ்டத்தையும் சுடருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கையெழுத்து போடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குமார் வந்து தயங்கிக்கிட்டே கையெழுத்து போடுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் குடிச்சிருந்தாங்க, பொண்ணுங்க கூட ஊரை சுற்றுறது, பொண்ணுங்களை கடத்துறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை திடீர்னு மாற்றிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே சைன் போட்டாங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக மாறும்னு நான் நினைக்கிறேன், என் பொண்ணு அவள் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வான்னு நினைக்கிறேன், இவன் நல்லபடியாக பார்த்துப்பானும் நான் நம்புகிறேன், அப்படி மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா இவன் அடுத்த செகண்டே ஜெயிலுக்கு தான் சார், என் பொண்ணுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே நீங்கள் வந்தீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் இருந்துட்டு, சரிம்மா நீ ஏதோ பொண்ணோட வாழ்க்கை விஷயன்றதுக்காக தான் ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சுடர்கிட்ட மயில் வந்து, இங்கே பாரு சுடர் நீ அழுகாத, யாரை பார்த்தும் நீ பயப்படாத, எதுக்காகவும் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது, இங்கே பாரு சுடர் உனக்கு சின்னதாக கஷ்டம்னா கூட கண்டிப்பாக என்கிட்டயோ அம்மாக்கிட்டேயும் நீ சொல்லணும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அம்மா பண்ணதே இல்லையோ நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் சுடர், நீ எதை நினச்சி கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடர் ஓடி வந்து இங்கே நம்ம மயிலை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கட்டி
பிடிச்சிக்கிறாங்க. சுடர்மா, நீ கலங்கக்கூடாது சுடர், கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரியா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த மயில் தன்னோட தங்கச்சியை தன்னோட நெஞ்சில் அரவணைச்சிக்கிட்டு அப்படியே நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு, நீ அழுகாத, உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடருக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. குமாருக்கு மனசுக்குள்ளே பயங்கர டென்ஷனாக இருக்குது. ச்சே, இந்த சுடர் சரியான பெரிய கேடி போல், நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு குமார் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம சுடரை நல்லபடியாக நம்ம குமார் பார்த்துக்கணும். குமாருக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாமே போய் நம்ம சுடரோட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசி வாழ்க்கை விஷயத்துலையுமே எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, குமார் நல்லவனாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.